அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் திரு ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாள் முதல்வர் சிஎன் அண்ணாதுரை, கலீலியோ, நெப்போலியன் போனபார்ட், நியூரோ மன்னன், மகான் அரவிந்தோ. இவர்கள் முக்கியமானவர்கள். மேலும் 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவர்கள். 1ம் 5ம் சேர்வதால் இவர்கள் வசீகரமான தோற்றம் இருப்பார்கள். எழுத்து, செயல், கவிதை அனைத்திலும் முன்னணியில் இருப்பார்கள். தான் எடுத்த கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள். தீவிரமாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் அறிவு சார்ந்து அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்காலராக இருந்தாலும் மதவாதியாக இருந்தாலும் தீவிரமாக இருப்பார்கள். அனைவருடன் நன்றாக பழகுவார்கள். பணம் சேர்ப்பதில் குறியாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் தவறான எண்ணம் இவர்கள் மனதில் வந்துவிடக்கூடாது. இவர்கள் அனைவரிடம் நட்பு பாராட்டி பழகுவதால் இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதி வெற்றியாளர்களாகவே இருப்பார்கள். இவர்களோட குணாதிசயங்கள் எந்த வகையிலும் மாறாமல் இருப்பதற்கு உதாரணத்திற்கு அரவிந்த் அவர்களை எடுத்துக்கொண்டால் சிறு வயதிலேயே சுதந்திர போராட்டம், தியாகம் என்று நாட்டுக்காக செயல்பட்டதால் அவர் ஒரு காலத்தில் தேடப்பட்ட குற்றவாளியாக இங்கிலீஷ்காரர்களாக கருதப்பட்டவர். பின்னாளில் அவர் புதுச்சேரி வந்து அங்கு உள்ள சில இடங்களுக்கு சென்று மன அமைதியை தேடி பின்னாளில் அவர் ஒரு மகானானார். நீரோ மன்னனை எடுத்துக்கொண்டால் அவரிடம் அனைத்து திறமைகளும் அனைத்து நாடு பிடிக்கும் எண்ணம் இருந்து எல்லாரிடம் போரிட்டு கடைசியில் அவருடைய கேரக்டருக்கு அவர் தூக்கு போட்டு ஆகும் சூழ்நிலைக்கு அவரே வந்துவிட்டார். ஆகையால் 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய நல்ல குணாதிசயங்கள், தன்னிடம் இருக்கும் எண்ணங்கள், சில தீய பழக்கங்கள் இருந்தால் அவைகளை தவிர்த்து நல்ல வகையில் சென்றால் மிகவும் நல்ல மனிதர்களாகவே சமுதாயத்தில் போற்றப்படுவார்கள். நாட்டுக்கும் தேவைப்படுவதாக இருப்பார்கள். அனைவர்களும் ஈர்க்கப்படுவார்கள். அவர்களிடம் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆகையால் 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் போன்று 15ஆம் தேதியில் பிறந்தவர்களும் மிகவும் பாக்கியவான்களே.